போனாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் மட்டுமே சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, கட்டிங் சொல்லி தரவே மாட்டாங்க. ஆனால் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே கட்டிங் தான் சொல்லிக் கொடுப்போம். இப்போ நானுமே வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா கட்டிங் தான் வந்து உயிர். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இடத்துக்கு போயிட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன பதில் வந்து, நான் 3 மாதம் ஒரு இடத்துக்கு போனேன், 6 மாதம் ஒரு இடத்துக்கு போனேன், என்னால் இது வரைக்கும் கட்டிங் நான் சொந்தமாக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து அவங்க எதில் அடிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வந்துட்டு கட்டிங் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணுங்கிற முடிவு எடுத்தேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இன்னொன்று, நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டாலும் டவுட்டு கிளியர் பண்ணுறீங்களாமே, அது எப்படி? 12 மணிக்குனாலும் சொல்வீங்களா? முழிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். நைஸ் ஆன்சர் மேம். பட் சீரியஸ்லி அண்ட் ஒரு தடவை கூட சொல்லி கொடுக்குறப்போ அவங்க ஃபேஸ் வந்து மாறினதே கிடையாது, அவங்க சிரிப்பு மாறினது கிடையாது, கோவப்பட்டதே கிடையாது. இப்படி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களால் வந்து முகம் மாறாமல் சொல்லித்தர முடியும்? அது எப்படின்னா, பக்கத்தில் இருக்கவங்களும் அவங்கள மாதிரி புதுசாக கற்றுக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவங்களும் புதுசாக இப்போ தானே ஆரம்பிக்க போகிறாங்க. டவுட்னா எந்திரிச்சு வந்து கேட்கறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு, அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்டே என்கிட்ட வரத்துக்கு அவங்க பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா டவுட்டும் என்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ, ஹவு நைஸ். அதனால் அவங்க எல்லா டவுட்டும் என்கிட்டே கேட்டால் தான் நான் தெளிவாக சொல்லித்தர மாதிரி வேறு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள. ஸோ ஒரு தப்பு அவங்க பண்ணினாங்கன்னா ஒரு 4 பதில் நான் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுப்பேன். இந்த தப்பு இப்படி தான் வருது, இதனால தான் வருது, நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா இது வராது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுவேன். அப்போ என்னன்னா, உங்களோட நாலேஜ் டைரக்டா போய் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சேரணும். கண்டிப்பா. அது வேற எங்க இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, வேற எங்கேயும் தப்பா அவங்க கத்துக்க கூடாது. ஸோ அந்த ஒரே மோட்டிவேஷன்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் டைரக்டா சொல்லி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. சூப்பர் மேம். தேங்க்யூ.